இதுதாங்க இந்த ராணி ரூப்மதி பெவிலியன் பேலஸ். பாஸ் பகதூர் பேலஸும் ராணி ரூப்மதி பேலஸும் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக இருக்கும். ஃபீல்டெல்லாம் இருக்குது. அது கிராஸ் பண்ணி அந்த சைடு போனால் இதை வைக்கிறது 1.5 கிலோமீட்டர். வீட்டு அறுவடை பண்ணுறாங்க கையில் மெதுவாக. பாஸ் பகதூர் பேலஸ் வந்திருக்கோம். ₹25 டிக்கெட்டு. இங்கே எல்லா இடத்துலையும் ₹25 தான். பேலஸ் இங்கே தான் பாஸ் பகதூரும் தோத்துட்டு வந்து ரிட்டையர் ஆகிட்டார். ராணி ரூப்மதியோட இருந்துட்டார். இங்கே தான் ராணி ரூப்மதியோட பெவிலியன் இருக்குது. இங்கேயும் ஒரு ஆளும் இல்லை. இவரும் அதே மாதிரி தான் கட்டியிருக்காரு. இது ஒரு ஸ்விம்மிங் பூல், ரூஃப் டாப் ஸ்விம்மிங் பூல். இதுலேருந்து அந்த ரூஃப் டாப் ஸ்விம்மிங் பூல் வந்திருக்குன்னு நினச்சிக்கிறேன். பாருங்கள், நீங்கள் பஞ்சு மரம் மாதிரி இருக்குது. ஃபீல்டு தான், எங்கே பார்த்தாலும் ஃபீல்டு. பாஸ் பகதூர் பேலஸ் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு பேலஸில் தான் இருந்தார். திருப்பி ரோட்டில் ராணி ரூப்மதி பெவிலியன் போனோம். பாஸ் பகதூர் பேலஸ் அதுதான் டிக்கெட் கவுண்டர். அதுக்கு முன்னாடி இருக்கிறது குளம், இது ஒரு குந்து. ஸோ இப்படியே நேராக போனால் ரூப்மதி பெவிலியன் வரும். ரூப்மதி பெவிலியனுக்கு வந்தாச்சுங்க. இதுதான் ரூப்மதி பெவிலியன். ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. இப்படி தான் வந்தோம். நம்ம ரொம்ப தூரம் வந்துருக்கோம். இதுதான் ரூப்மதி பெவிலியன். பாஸ் பகதூரோட கான்சர்ட், அவருடைய ஒன் ஆஃப் த லவர்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். லவர்னு வச்சுக்கோங்க. கான்சர்ட்னு அதுதான் மீனிங். ஸோ அவருக்காக கட்டின பெவிலியன் தான் இது, கோட்டை தான் இது. ஸோ இதுதான் நிமார் வேலியை ஒட்டி அதை பார்க்குற மாதிரி 365 மீட்டர் உயரத்தில் கட்டியிருக்காங்க. இது இங்கேருந்து இந்த நர்மதா ரிவரை பார்ப்பாங்களாமா ரூப்மதி. அதனால் முதல்ல இது ஒரு கோட்டையாக இருக்குது, வாட்ச் டவராக இருந்திருக்கு. இப்போ வந்து இதை மாற்றி இதுவாக பண்ணியிருக்காங்க. ரூப்மதியோட பேலஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. அங்கே தெரியுது பாருங்கள், அதுதான் பாஸ் பகதூரோட பேலஸு. ஊர் அந்த பக்கம் அப்படி போகுது. நிறைய இடத்துல அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது.
இதில் இப்போ நம்ம எப்படி போக போகிறோம்? இப்படி வந்தோம், எப்படி போக போகிறோம்? இதுதான் நிமார் வேலி. பார்த்துக்கோங்க, நிமார் வேலி, நர்மதா ரிவர் தெரியுதுங்களா? அதுதான் நர்மதா ரிவர். எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பர். இதுக்கு தான் வந்தோம் நம்ம. பின்னாடி பாருங்கள், நிமா வேலி அண்ட் நர்மதா ரிவர். ஸோ அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் பாருங்கள். சந்தில் பூந்து மேலே நிற்கிறோம் நம்ம. ஸோ இங்கேருந்து பார்த்தா யாராவது எதிரிங்க வந்தாங்கன்னா ஈஸியாக. ஸோ இது ஒரு வாட்ச் டவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வாட்ச் டவர். ஸோ அது மேலே போக முடியும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அது நிமார் வேலி பாருங்கள் நல்லா இன்னொரு வாட்டி எப்படி இருக்கு பாருங்கள். இது ஃபுல்லாகவே நர்மதா நதி ஓடுற இடம். இப்போ நர்மதா நதி இத்தினோண்டாக தெரியுது, பட் நல்லா தண்ணி ஓடும்போது ஃபுல்லாகவே தெரியும். இது 365 மீட்டர் வந்து நர்மதா நதிக்கு மேலே இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது யாராவது விரோதிங்க வந்தாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மேலே ஏறுறது எப்படின்னு தெரியல, ஏதாவது வழி இருக்கும், பட் ஆனால் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க. டைமண்ட் கட்டு மேலே ஏறுறதுக்கான வழிகள் இல்லை. இதுதான் ரூப்மதி வாழ்ந்த இடம். பாஸ் பகதூர் இன்னும் கொஞ்சம் தள்ளி 1/2 கிலோமீட்டர் தள்ளி பக்கம் வந்தார். அவருடைய பில்டிங் அங்கே இருக்குது, அவருடைய பேலஸ். பாஸ் பகதூரோட பேலஸ் அங்கே இருக்குது, ரூப்மதியோட பேலஸ் இங்கே இருக்குது. இந்த ரோடு வழியாக வந்திருக்கோம். ஒரு 1/2 கிலோமீட்டர், ஒரு 300-400 மீட்டர். ஸோ இதுதான் இப்படி தான் நம்ம பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ரோடு எங்கேயோ போகுது, ஆனால் எங்கே போகுதுன்னு தெரில. ஏதாவது இருக்கும் அந்த சைடில் பின்னாடி. ஓகே, இது மேலே ஏறுறதுக்கு தான் நான் எப்படி வழி பார்க்குறேன். வழி தான் காணும், எங்கேயாவது இருக்கும், வழி இல்லாமல் இருக்காது. ஏறுறதுக்கு வழி இருக்கும், ஆனால் அடைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை அடைச்சிருப்பாங்க. ஸோ பின்னாடி வந்து பாஸ் பகதூரோட பேலஸுங்க. இங்கே வந்து ரூப்மதி பவிலியன். இது ஒரு வாட்ச் டவர். ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பின்னாடி பார்த்தீங்கன்னா அது வந்து நிமார் வேலி, நர்மதாவோட நதிக்கரையோட அந்த படுகை, நதி ஓடுற இடம். அதோட இது வந்து ஒரு மலை மேலே இருக்குது, 365 மீட்டர் இருக்குது. ஸோ அவ்வளோதான் ரூப்மதி பவிலியன். செமையாக இருக்குது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. இதாங்க பாஸ் பகதூர் இது பில்டிங். இப்படியே இந்த ரோட்லேயே போனால் கொஞ்சம் தூரத்தில் 1/2 கிலோமீட்டரில் இவங்க வருது, ராணி ரூப்மதி பவிலியன் வருது. அது வந்து தாப்பில் டிக்கெட் கவுண்டர். இது வந்து ஒரு குளம், இது ஒரு குந்து, சரியாக ஞாபகம். போட்டு வச்சுருக்காங்க, எல்லாம் தூர் வாரிட்டு இருக்காங்க. ரூப்மதி பவிலியன் போயிட்டுருக்கோங்க. இப்படியே கீழே பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ் பகதூர் பேலஸ்.
இல்லை இல்லை, முதல்ல மூச்செல்லாம் எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ அந்த பக்கம் எடுக்கலாம் பாருங்கள், எப்படி சூப்பராக இருக்குது. ஸோ ரோடு பில்டிங் மேலேயே வந்துடுச்சு. இதெல்லாம் பில்டிங் ஒரு கூரை. ஸோ இங்கே திருப்பி ஸ்டார்கேஸ் இறங்க. இந்த பில்டிங்கோட மேலே தான் நடந்துட்டுருங்க. சான்ஸே இல்லை. நர்மதா 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 நிமார் வாலி. இப்போ இதுதான் சீதாப்பழம் மரம். இங்கே ஃபுல்லாக சீதாப்பழம் மரம் நிறைய இருக்குண்ணாங்க. சீதாப்பழம் சீதட்னா ஏதோ ராக்கெட் போகிற மாதிரி பாருங்க. வானத்தில் அப்படியே மேலே போகுதுங்க. ஏதோ ராக்கெட் மாதிரி போகுது. ரூப் நதி பவிலியன் அங்கேருந்து பார்க்கலாம். ஆச்சரியமாக இருக்கும். What is that? Airplane. Aeroplane? Airplane नहीं, this jet है. Rocket? Rocket testing वाला. Rocket, it should be a rocket only. हाँ rocket. Fuel अलग कलर होता है ना. हाँ. Fuel का कलर अलग होता है ना इसमें. But rocket will go straight. It won't go like this. मुझे लगता है फ्लाइट में फ्यूल इंटरनेशनल फ्लाइट नहीं सर इसमें थोड़ा मिक्स है फ्लाइट है भाई. फ्लाइट में ऐसा नहीं बना. हाँ नहीं आया. उसमें कलर वाला फ्यूल आता है. जैसे वो जेट शो होते हैं ना, देखो कभी रंग लाल पीला हरा वो कलर दिया जाता है. इसको भी स्पेशली ये कि नॉट ये रूट में चलने वाला है. इसका जो सनलाइट है ना, सनलाइट आ रहा है उस पर, सनलाइट की वजह से वैसे ही दिख रहा है वो. हाँ ये भी हो सकता है. सूरज का हाँ सर. बहुत ज़्यादा ऊपर नहीं. हाँ मैडम चलो.